الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. மிஷ்காத்துல் மசாபிஹில் கிதாபுல் இல்மில் 211வது ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அன் இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா துக்தலு நஃப்சுன் லுல்மன், எந்த ஒரு மனிதன், நஃப்சுன்னா இந்த இடத்துல எந்த ஒரு மனிதனும் அநியாயமாக கொல்லப்பட மாட்டான். இல்லா கான அலா இப்னி ஆதமல் அவ்வலி, அப்படி ஒருவன் அநியாயமாக கொல்லப்பட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனுக்கு இருக்கிறது கிஃபுலும் மின் தமிஹா, அந்த கொலையின் பாவத்திலிருந்து ஒரு பங்கு கண்டிப்பாக அவருக்கு இருக்கிறது. ஏன்னா முதல்ல என்ன செஞ்சிச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டது. அப்போ அதில் ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்து விட்டார். அதுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை. கொலை செய்துவிட்டு உடலை எப்படி அடக்கம் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு காகம் என்ன செஞ்சிச்சு, இன்னொரு காகத்துடைய உடலை அடக்கம் செய்கிறத பார்த்து அதை ரோல் மாடலாக வச்சு இவர் அடக்கம் பண்ணாங்கலாம் வருது, குரானில் வரக்கூடிய விஷயம். அப்போ உலகத்தில் எங்கு ஒரு ஆன்மா, ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்பட்டாலும் அதனுடைய பங்கு யாருக்கு போகும்? பாவத்துடைய பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முதல் மகனுக்கு என்ன செய்யும்? போகும். ஏன் போகும்? லி அன்னஹு அவ்வளு மன் சன்னல் கத்ல, முதல்ல கொலை செய்யும் ஒரு வழக்கத்தை உண்டாக்கியவரே யார் தான்? அது அவர், அந்த மகன். அதனால் காலகாலமாக யார் எங்கே கொலை நடந்தாலும் அந்த கொலையினுடைய பாவத்தின் ஒரு பங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மகனுக்கு போயிடும். அப்போ நம்மளும் எந்த ஒரு நம்ம ஒரு நன்மையான காரியத்தை இந்த உலகத்திலே விதைத்தால் அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த நன்மையான காரியத்துடைய பங்கு எந்த கூறுகட்டவன் பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் யார் நற்காரியங்களை, ஒரு நல்ல விஷயத்தை என்ன செய்கிறாரு, புதுசாக முன்னெடுக்கிறாரு, யாரெல்லாம் அதை பார்த்து அதை செய்கிறாங்களோ அந்த நன்மையினுடைய பங்கு அவருக்கும் வரும். ஆனால் இவருடைய நன்மையிலிருந்து குறைக்கப்படாது. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பாவத்தை விதைக்கிறார், ஒரு தப்பான விஷயத்தை, ஒரு மதரசால ஒரு தப்பான நடைமுறை என்ன செய்கிறார், ஒருத்தர் விதைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இல்லவே இல்லை. சுபுகை எப்படி கட்டடிப்பது அப்படின்ற ஒரு அழகான நடைமுறையை ஒருத்தர் என்ன செய்கிறார், மதரசால உண்டாக்குறார். அந்த ஒருத்தர் உண்டாக்குனதனுடைய விளைவிடு, சுபுகை கட்டடிச்சா இன்னும் செய்ய மாட்டாங்கடா, ரொம்ப படுறா உடம்பு சரியில்லை அப்படின்றார். உடனே அதை பார்த்து இன்னொருத்தன் படுக்கிறான். அவனை பார்த்தோன்னா இன்னும் 2 பேருக்கு ஆசை வந்துடுது. அவன் 2 பேர் படுக்கிறான். அவன் முதல்ல சுபுகு கட்டடிப்பது என்கிறான். இந்த ஒரு கெட்ட வழிமுறை யார் உருவாக்கினாரோ அவருக்கு அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கும். இன்னொருத்தர் இருக்கார், தொழுகையை ஃபுல்லாக ஒன்று திரட்டுறாரு, ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறாரு. தொழுகை விஷயத்தில் காம்ப்ரமைஸே இல்லை, யாரையும் முறைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அவர் மூலிமா தொழுகை விஷயமே மதரசால புத்துயிர் பெறுது. இந்த மௌலா இருந்தாங்கன்னா தொழுகை என்ன செய்யும், கரெக்டாக நடந்துடும். எல்லாத்தையும் உட்கார வச்சுருவாங்க, வர வச்சுருவாங்க, விரட்டி எடுத்துருவாங்க. மற்ற நேரத்தில் பழகிக்கலாம், சிரிச்சுக்கலாம், விளையாண்டுக்கலாம். தொழுகன் வந்துட்டால் மௌலா நெருப்பாயிடுவாங்க. என்ன செய்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மௌலா. அவர் மூலிமா காலகாலமாக மதரசால தொழுகை நடைமுறை வந்து கரெக்டாகிட்டே இருக்குது. நன்மை அவருக்கு போய்கிட்டே இருக்கும், அவர் மதரசா விட்டு போனாலும். அப்போ இது பொதுவாக சொல்கிறது. அந்த மாதிரி லா துக்குத்தலு நப்சுன், ஒரு ஆன்மா
கொல்லப்படாது, லுல்மன் அநியாயமாக, இல்லா கான அலா இப்னி ஆதமல் அவ்வலி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த முதல் மகனுக்கு அந்த பங்கு இருந்ததிலே தவிர, பங்கு இருக்கும். கிஃப்லும் மின் தமிஹா, அந்த கொலை செய்யப்பட்டதனுடைய ஒரு பங்கு இருக்கும், பாவத்துடைய ஒரு பங்கு. ஏனென்றால் உலகத்தில் முதலில் கொலை என்கிற நடைமுறையை அப்படி ஒன்று இருக்கின்றத நடைமுறைப்படுத்தி காட்டியவர் அவங்க. அன்னஹு அவ்வளுமன் சன்னல் கத்தல் முத்தஃபகுன் அலைஹி. இப்போ எக்காரணத்தை கொண்டு கெட்ட செயலுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக, ஒரு வழிகாட்டியாக நம்ம ஆயிடக்கூடாது. அந்த பாவம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விஷயத்துக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். என்ன அஃசல் அல் ஃபஸ்லு சானி அன் கசீர் இப்னு கைஸ் கால, கசீர் இப்னு கைஸ் என்பவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், குந்து ஜாலிசன் மா அபி தர்தா, அபு தர்தா என்கிற நபி தோழருடன் நான் உட்கார்ந்திருந்தேன். ஃபி மஸ்ஜிதி திம்ஷ்க், திம்ஷ்க் நாட்டுடைய, அதாவது டமாஸ்கஸ், அந்த நாட்டுடைய பள்ளிவாசலிலே அபு தர்தா என்கிற சஹாபியுடன் நான் அமர்ந்திருந்தேன். ஃபஜாஅஹு ரஜுலுன், ஒரு மனிதர் அபு தர்தா சஹாபி இடத்திலே வந்தார்கள். ஃபகால, கேட்டார்கள், யா அபா தர்தா, அபு தர்தா அவர்களே, இன்னி ஜஅதுக மின் மதீனத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனாவிலிருந்து நான் வந்திருக்கிறேன். எங்கிருந்து? மதீனாவிலிருந்து டமாஸ்கஸ் வந்திருக்காரு. எதுக்கு சொல்றாங்க? மா ஜஅது லி ஹாஜத்தின், நான் ஏதோ தேவை நிமித்தமாகலாம் வரல. நான் என்ன செய்யல? எந்த ஒரு தேவை நிமித்தமாக நான் என்ன செய்யல? வரல. கால, அவங்க சொல்றாங்க, ஃப இன்னி சமிஅத்து ரசூலல், அவங்க வந்தது என்ன நோக்கம்? வேற ஏதாவது காசு பணம் கொடுக்கல் வாங்கல் அதுக்காக வரல. டமாஸ்கஸ்ல அபூ தர்தான்னு ஒரு சஹாபி இருக்காங்க. அந்த சஹாபிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை கேட்கறதுக்காக பல 100 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மதீனாவிலிருந்து டமாஸ்கஸ் வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஹதீஸை கேட்கறதுக்காக இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. இங்கே இத்தனை ஹதீஸ் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், கிதாப் பார்க்காம நம்ம ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிருச்சேன்ட்டு. அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? இங்கேருந்து மதீனாவிலிருந்து என்ன செய்கிறாங்க? டமாஸ்கஸ் வர்றாங்க, திம்ஷ்க்கு வர்றாங்க. வந்து நான் எந்த தேவைக்காக வரல, ஒரே ஒரு தேவைக்கு தான், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸு. அப்போ இது என்ன நபி மொழி? உடனே அவங்க சொல்கிறாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மன் சலக தரீகன், யார் ஒரு பாதையில் நடந்து செல்கிறாரோ, யத்லுபு ஃபீஹி இல்மன், அந்த பாதையிலே கல்வியை தேடி யார் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறாரோ, கல்வியை நாடி, கல்வியை கற்க நாடி ஒரு பாதையில் என்ன செய்கிறாரு? நடந்து செல்கிறாரோ, சலக்கல்லாஹு பிஹி, அல்லாஹ் அதை கொண்டு அவரை நடக்க வைப்பான். தரீகம் மின் துர்கில் ஜன்னா, சொர்க்கத்தின் பாதையிலிருந்து ஒரு பாதையில் நடக்கச் செய்வான். என்ன செய்வான்? சொர்க்கத்தின் பாதையிலிருந்து ஒரு பாதையிலே அவரை அல்லாஹ் என்ன செய்வான்? வாக் பண்ண வைப்பான், வழி நடத்த வைப்பான். அப்போ நீ இல்மை தேடி ஒரு பாதையில் நடந்து சென்றால் உனக்கு சொர்க்கத்தின் பாதையை நோக்கி அல்லாஹ் உன்னை நடக்க செய்வான். இன்னொரு ஹதீஸில் வருது, சஹல் அல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பாதை அல்லாஹ் உனக்கு லேசாக்குவான். இன்னொரு ஹதீஸில் வருது. அடுத்து பாருங்க, இந்த ஹதீஸில் தான் இந்த விஷயம் வருது. வ இன்னல் மலாயிகத்த, நிச்சயமாக மலக்குமார்கள், ல தலாவு, அவர்கள் வைக்கிறார்கள், அஜ்னியதஹா, தங்களுடைய ரக்கைகளை என்ன செய்கிறார்கள்? தாழ்த்துகிறார்கள். தலாவ், தாழ்த்துகிறார்கள். ரிலன், பொருத்தத்தை வெளிப்படுத்த நாடி, லி தாலிபில் இல்மி, இல்மை தேடுகின்ற அந்த மாணவருக்கு தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக நாடி தங்களுடைய ரக்கையை தாழ்த்துகிறார்கள். நீங்கள் கல்வி, உயர்ந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? மலக்குமார்கள் தங்களுடைய ரக்கையை தாழ்த்துகிறார்கள். யாருக்காக?
இந்த தாலிபுல் இல்முக்காக, தங்களுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துவதற்காக. வ இன்னல் ஆலிம, நிச்சயமாக ஒரு ஆலிம் என்பவர், யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியிலே உள்ளவைகளும் அந்த ஆலிமுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறது. எந்த அளவுக்கு? வல் ஹீதானு ஃபீ ஜௌஃபில் மாஇ, கடலுக்கு அடியிலே, அதாவது தண்ணீருக்கு அடியில் வசிக்கின்ற மீன்களும் பாவ மன்னிப்பு தேடுகிறது. ஹீதான் என்றால் என்ன? மீன். ஜௌஃபில் மா, தண்ணிக்கு அடியில் இருக்கின்ற மீன்கள் கூட அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. வானங்களில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் பாவ மன்னிப்பு தேடுகிறது. எந்த அளவுக்குனா, தண்ணிக்கு அடியில் இருக்கும் மீன்களும் பாவ மன்னிப்பு தேடுகிறது. வ இன்ன ஃபலல் ஆலிமி, நிச்சயமாக ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்பது, அலல் ஆபிதி, ஒரு வணக்கசாலியை விட, ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்பது, க ஃபலிலில் கமரி லைலத்தல் பத்ரி, 14ஆம் பிறை அன்று தெரிகின்ற முழு நிலவு இருக்கிறது. 14ஆம் பிறை அன்று அப்படி நிலவு அப்படி பளிச்சுன்னு முழு நிலவு இருக்கு. அது எப்படி சிறப்பு? எதை விட? அலா சாயிரில் கவாக்கிப், மற்ற நட்சத்திரங்களை விட, கௌகப்னா நட்சத்திரம், மற்ற நட்சத்திரங்களை விட 14ஆம் பிறை அன்று தெரிகின்ற முழு நிலவு எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதை போன்றுதான் ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமுடைய சிறப்பு. வைனல் உலமா, மேலும் நிச்சயமாக உலமாக்கள், ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள், வரசத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள். வ இன்னல் அன்பியா, மேலும் நிச்சயமாக நபிமார்கள், லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமன், வாரிசு பொருட்களாக தீனாரையோ திருகத்தையோ விட்டு செல்லவில்லை. வாரிசு பொருட்களாக என்ன விட்டு செல்லவில்லை? தீனாரையோ திருகத்தையோ விட்டு செல்லவில்லை. இன்னமா வர்ரசு அல் இல்ம, அவர்கள் வாரிசாக, வராசத்து சொத்தாக விட்டு சென்றது இந்த கல்வியைத்தான். ஃபமன் அகதஹு, யார் இந்த மார்க்க ஞானத்தை எடுத்துக்கொள்கிறாரோ, அகத பிஹல்லி வாஃபிரின், நிறைவான பங்கை அவர் எடுத்துக்கொண்டவர் ஆவார். யார் இந்த கல்வி ஞானத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அவர் நிறைவான பங்கை எடுத்துக்கொண்டவர் ஆவார். ஓகேவா? அப்ப இன்னமா வர்ரசு அல் இல்ம, அவர்கள் வாரிசாக விட்டு சென்றது கல்வி ஞானத்தை தான். பமன் அகதஹு, யார் அதை எடுத்துக்கொள்கிறாரோ, அகத பிஹல்லி வாஃபிரின். ரவாஹு அஹ்மத் வ திர்மிதி வ அபூ தாவூத் வ இப்னு மாஜா வ தாரமி வ சம்மாஹு தாரமி கைஸ் இப்னு கஸீர் வ அன் அபி உமாமத்தல் பாஹிலி, அபு உமாமத்தல் பாஹிலி என்கிற நபித்தோழர் அவங்க சொல்கிறாங்க, துக்கிர லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவிடத்திலே சொல்லப்பட்டது, ரஜுலானி, இரண்டு மனிதர்கள், அஹதுஹுமா ஆபிதுன் வல் ஆஹரு ஆலிமுன், அதில் ஒருவர் மார்க்க அறிஞர், இன்னொருவர் வணக்கசாலி. ரெண்டு பேரை பற்றி நபி அவரிடத்தில் சொல்லப்பட்டது. இவர் ஒரு வணக்கசாலி, இவர் ஒரு மார்க்க அறிஞர். இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலுலுல் ஆலிமி அலல் ஆபித், ஒரு வணக்கசாலியை விட ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்பது கஃபலிலி அலா அதுனாக்கும், உங்களில் ஒரு சாதாரண மனிதரை விட என்னுடைய சிறப்பு எவ்வளோ உயர்ந்தது. உங்களிலே, அதுனா என்ன அர்த்தம்? ரொம்ப தாழ்ந்த ஒருத்தரை விட என்னுடைய சிறப்பு என்பது எவ்வளவு உயர்ந்ததோ அதை போன்றுதான் ஒரு வணக்கசாலியை விட ஒரு மார்க்க அறிஞனுடைய சிறப்பு. சும்ம கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, நிச்சயமாக அல்லாவும் மலக்குமார்களும், வ அஹ்ல ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களில் பூமிகளில் இருப்பவைகளும், ஹத்தன் நம்லத, எந்த அளவிற்கு எறும்பு முதற்கொண்டு, ஃபீ ஜுஹ்ரிஹா, புற்றிலே இருக்கின்ற எறும்பு முதற்கொண்டு, வஹத்தல் ஹூத, மீன்கள் முதற்கொண்டு, லயுஸல்லூன, துஆ செய்கின்றது. என்ன செய்கின்றது? துஆ. துஆ என்றால் பாவ மன்னிப்பு தேடுகின்றது. யாருக்கு? அலா முஅல்லிமின் நாஸில் கைர, மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்றது, துஆ செய்கின்றது. புரிஞ்சா? ஒரு முஅல்லிமுடைய சிறப்பு, ஒரு முஅல்லிமுடைய சிறப்பு என்னங்க அப்படின்னு கேட்டால் இதுதான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்ல ஸமாவாத்தி வல் அர்தி ஹத்தன் நம்லத ஃபீ ஜுஹ்ரிஹா வ ஹத்தல் ஹூத லயுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸில் கைர். வானம் பூமி, வானம் பூமியில் இருப்பவைகள், புற்றில் இருக்கக்கூடிய எறும்பு, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட மக்களுக்கு நலவுகளை, நன்மைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியருக்கு அது துஆ செய்கின்றது. என்ன புரியுதா முஸ்தாக் மூலா? ஒரு முஅல்லிமுடைய சிறப்பு எப்படிப்பட்டதை பாருங்க. சும்மா முஅல்லிம்னா சாதாரணம் கிடையாது, ஒரு ஆசிரியன்றவங்க சாதாரணவங்க கிடையாது. ரவாஹு திர்மிதி, திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ். ரவாஹு தாரமி அன் மக்குஹூல் முர்சலன் வலம் யதுகுர். இன்னொரு ரிவாயத்தில், தாரமியோட ரிவாயத்தில் வருது, இதே ரிவாயத்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபலுல் ஆலிமி அலல் ஆபிதி க ஃபலிலி அலா அதுனாக்கும், உங்களில் மிக தாழ்ந்தவரை விட என்னுடைய சிறப்பு எப்படியோ அதை போன்றுதான் ஒரு ஆபிதை விட ஆலிமுடைய சிறப்பு. சும்ம தலா ஹாதிகில் ஆயா, பிறகு இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. உலகத்தில் எவ்வளவோ கூட்டங்கள் இருக்காங்க, ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த என்னுடைய அடியார்களிலே எனக்கு பயப்படுபவர்கள் எல்லாம் யாராகத்தான் இருப்பார்கள்? உலமாக்கள். அப்போ உண்மையான அல்லாஹ் மேலே அச்சம், ஹுஷூ அப்படின்றது யாருக்குத்தான் இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு தான் அல்லாவை பற்றி உண்டான, மார்க்கத்தை பற்றி உண்டான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு. ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் ஹுஷூ வராது. பேருக்கு அவன் முஸ்லீம் பேர் வச்சிருக்கலாம், தொழுகையாளியாக இருக்கலாம், ஒரு ஆபிதாக இருக்கலாம். ஆனால் உண்மையான ஹுஷூ உடையவர்கள், அந்த இறை அச்சம் உடையவர்கள் யாராகத்தான் இருப்பார்கள்? அடியார்கள்னு அல்லாஹ் யாரை மென்ஷன் பண்ணுறான் தனியாக? இது ஒன்றே ஆலிமுடைய சிறப்பு எவ்வளோ பெரியதுன்னு. நம்ம அப்படிப்பட்ட ஹுஷூ உள்ள ஆலிமா நம்ம இருக்கிறோமான்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. ஓகேவா? ஒரே நிமிஷம். சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னன் நாஸ லக்கும் தபஉன். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, நிச்சயமாக மக்கள் எல்லாம் உங்களை பின்தொடர்பவர்கள். நிச்சயமாக மக்கள் எல்லாம் உங்களை பின்தொடர்பவர்கள் இருக்கா? வ இன்ன ரிஜாலன், நிச்சயமாக மக்கள் யஅதூனக்கும், உங்களிடத்திலே வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களிடத்திலே வருவார்கள். மின் அக்தாரில் அர்தி, பூமியின் பல பாகங்களிலிருந்து வருவார்கள். பூமியுடைய எதற்கு வருவார்கள்? யதஃபக்கஹூன ஃபித்தீன், மார்க்க விளக்கங்களை பெற வேண்டும் என்பதற்காக அக்தாரில் அர்தி, பூமியின் பல பாகங்களிலிருந்து உங்களிடத்திலே வருவார்கள். ஃபஇதா அதௌக்கும், உங்களிடத்தில் அப்படி வந்தால் ஃபஸ்தௌசு பிஹிம் கைரன், அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை நீங்கள் சொல்லுங்கள். நல்ல அறிவுரைகளை தனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு அப்படி தான் நடந்துச்சு. சஹாபாக்களை நோக்கி மக்கள் சாரசாரியாக வர ஆரம்பிச்சுட்டாங்களே, ஏன்னா அவங்க தான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. அப்போ அதைத்தான் ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே சஹாபாக்களை பார்த்து இப்படி ஒரு முன் அறிவிப்பே செஞ்சிருந்ததாக வருது.
இன்னன் நாசலக்கும் தபவுன் வ இன்ன ரிஜாலன் யஅதூனகும் மின் அக்தாரில் அர்தி யதஃபக்கஹூன ஃபித்தீன் ஃபஇதா அதௌகும் ஃபஸ்தௌஸு பிஹிம் கைரன் ரவாஹு திர்மிதி. அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கலிமத்துல் ஹிக்மத்து, ஹிக்மத்தான ஒரு வார்த்தை. ஹிக்மத் என்றால் அறிவு நுட்பம். என்னது? அறிவு நுட்பமான ஒரு வார்த்தை என்பது லால்லத்துல் ஹக்கீம். ஒரு நல்ல மதிநுட்பம் உள்ள ஹக்கீம் இடத்திலே காணாமல் போன பொருளாகிவிட்டது. அல் கலிமத்துல் ஹிக்மத்து, ஒரு ஹிக்மத்தான ஒரு அறிவு நுட்பம் நிறைந்த வார்த்தை என்பது லால்லத்துல் ஹக்கீம். லால்லத் என்றால் காணாமல் போன பொருள், தேடும் பொருளாகிவிட்டது. யாரிடத்திலே? மதிநுட்பம் நிறைந்த ஒரு ஹக்கீமுடைய காணாமல் போன பொருளாகிவிட்டது. ஃபஹைசு வஜத்தஹா, அதை நீங்கள் எங்கு பெற்றுக்கொண்டாலும் ஃபஹுவ அஹக்கு பிஹா, அவரே அதற்கு முற்றிலும் தகுதியானவர். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்றது அப்துல் ரஹ்மான் நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. விளக்கம் என்னன்னு கேட்குறேன். ஹதீஸுடைய விளக்கம் என்ன 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 சொல்ல வர்றாங்க இதில்? நேற்றைய ஷார்ட்ஸில் நீங்கள் நடுவில் ஏதோ பேசியிருக்கீங்க, அதை எடிட் பண்ணாமல் அப்படி போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ரவாஹு திர்மிதி வ இப்னு மாஜா வ கால திர்மிதி ஹாதா ஹதீஸுன் கரீபுன் இப்ராஹிம் இப்னு ஃபضல் ராவி ضعيف في الحديث عن ابن عباس رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم فقيه واحد أشد على الشيطان من ألف عابد. இந்த வாசகம் மிக பிரபலியமான ஒரு வாசகம். என்னது? ஒரே ஒரு மார்க்க சட்ட மேதை, அவர் ஷைத்தானுக்கு மிகவும் கடுமையானவர். மின் அல்ஃபி ஆபிதின், 1000 வணக்கசாலியை விட கடுமையானவர். 1000 வணக்கசாலியை கெடுப்பது கூட ஷைத்தானுக்கு இலகுவானது. ஆனால் ஒரு ஃபகீஹ், ஒரு மார்க்க சட்ட மேதையை வழிகெடுப்பது என்பது மிக கடுமையானது ஷைத்தானுக்கு. அப்போ ஒரு ஃபகீஹ்ன்றவங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்து மிக்கவங்க. அப்படிப்பட்ட ஃபகீஹாக நம்ம ஆகணும். நம்ம நுனிப்புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நுனிப்புல். நம்மகிட்ட தலபே இல்லை. நம்மளாம் தாலிபுல் இல்முன்னு பேர் சொல்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு இங்கே தங்கிறதுனால மட்டும் நம்ம தாலிபுல் இல்மு ஆயிட மாட்டோம். ஏன்னா நம்ம இங்கே தலபே இல்லாமல் உட்காந்து பெஞ்சில் தூங்கிட்டு இருக்கிறோம். பீரியடு எப்போ முடியுதுன்னு எதிர்பார்க்குறோம். பீரியடு முடிஞ்சோன்னா சிட்டாட்டம் பறக்கணும்னு ஆசைப்படுறோம். நடத்தப்படுற பாடங்களே எடுத்து மகரீப்ல ரீகால் பண்ணுறது இல்லை. இங்கே யாராவது ஒருத்தர் நம்ம தாலிபுல் இல்முன்னு சொல்லிட முடியுமா? யாரா ஒருத்தர், ஒரே ஒருத்தர் போன வருஷம் இருந்தார். அவரும் என்ன செஞ்சிட்டாரு? எங்கேயோ தலைப்பு செஞ்சு ஓடி போயிட்டார். பின்னா தாலிபுல் இல்ம், அந்த தாலிபுல் இல்ம் லஸ்த அந்த ஜாஃபர் சாதிகா. ஜாஃபர் சாதிக்கு பீரியடில் உட்கார வைக்கிறதுக்கு பெரிய பாடம் இருக்கும். சமீபமாக அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கான், குட்டி போட்ட பூனை எப்படி சுற்றுற மாதிரி. நல்லா பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட தாலிபுல் இல்மு ஆகணும். அவன் ஃபகீஹும் வாஹிதுன் அஷத்து அல ஷைத்தானி மின் அல்ஃபி ஆபிதின். ஆனால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின். இல்மை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை. வ வாலிஉல் இல்மி இந்த கைரி அஹ்லிஹி க முகல்லிதில் ஹனாஸீரி அல் ஜௌஹர வல் லுஅலுஅ வ ذஹப. என்ன அர்த்தம்? வாலிஉல் இல்மி, இல்மை வைப்பது, இந்த கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவரிடத்தில் இந்த மார்க்க கல்வியை போய் வைப்பது.
பன்றியுடைய கழுத்தில் எதை தொங்க விடுற மாதிரி? வைரம், முத்து, தங்கத்தை தொங்க விடுற மாதிரி. ஜௌஹர் என்றால் வைரம், லோலோ என்றால் முத்துக்கள், தஹப் தங்கம். ஒரு தகுதி இல்லாதவன்கிட்ட போய் இந்த மார்க்க கல்வி என்கிற இந்த அற்புதமான கல்வியை கொண்டு போய் அப்படி கொடுக்கிறது என்பது பன்றியின் கழுத்திலே வைரத்தையும் தங்கத்தையும் முத்துக்களையும் தொங்க விடுவதை போன்று. பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பன்றியை போன்ற தகுதியற்றவர்களாக நம்ம ஆயிடக்கூடாது. புரிஞ்சா? வவாதுல் இல்மி இந்த கைரி அஹ்லிஹி கம் முகல்லிதில் ஹனாசீரி அல் ஜௌஹர அல் வல்லுஅ வதஹப. யாராவது போய் ஒரு பன்றியுடைய கழுத்தில் போய் ஒரு முத்தையோ வைரத்தையோ தங்கத்தையோ மாட்டுவாங்களா? ஆஹா, எவ்வளோ அழகான பன்றி, கொஞ்சம் வைரம் தொங்க விட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா அக்பர். வாய்ப்பு இருந்தால் பன்றி என்கிற விலங்கை நீங்கள் போய் பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு பார்க்க முடியுமா நீங்கள்? வஹிய தஅக்குலுல் என்னது அல் காயித்த ஒல் பவுல ஒல் மஸ்பல. அது மனிதனுடைய காயத்தை திங்கிறது. அல்லாஹ் பாருங்க. அப்படிப்பட்ட தகுதியற்றவர்களாக நம்ம ஆயிடக்கூடாது. ரவாஹ் இப்னு மாஜா ரவாஹுல் பஹைகி ஃபி ஷுஅபுல் ஈமான் இலா கௌலிஹி قال هذا حديث متنه الشهر اسناد الحديث قدر. عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خصلتاني இரண்டு தன்மைகள் லா தஜ்தமி ஆனி ஒன்று சேராது ஃபி முனாஃபிகின் ஒரு நயவஞ்சகனிடத்திலே இரண்டு தன்மைகள் ஒன்று சேராது. என்ன தன்மைகள்? ஹுஸ்னு சம்தின் நல்ல நடத்தை. நல்ல நடத்தை, அதை நடக்கிறது, பேசுறது, பழகிறது, இது ரொம்ப முக்கியமானது. இந்த நல்ல நடத்தை இருக்குதே, நம்ம ஒருத்தட்ட பேசுறது அப்படின்றது ரொம்ப காட்டுத்தனமாக பேசிடக்கூடாது. யார்கிட்ட எப்படி பேசணுன்ற மரியாதை தெரியணும். கயாமுயான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். ஹுஸ்னு சம்த் நிறைய பேர்கிட்ட இல்லை. உஸ்தாத் ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க, உஸ்தாத் ஆஃபீஸில் தான் இருக்காங்க, நல்லா தெரியுது. திடீர்னு பார்த்தா கயாமுயான்னு ஒருத்தன் கத்துறான். அப்படி கேட்கவே அந்த குரலை கேட்கவே ஏதோ ஒரு காட்டிலேருந்து வந்த விலங்கு கத்துற மாதிரி இருக்குது. இது ஒரு ஹுஸ்னு சம்த் இல்லை, நல்ல நடத்தை இல்லை. அது ஒரு உஸ்தாது என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயத்தை பொறுப்பா அப்படின்றாங்கள இது பண்ணுறாங்க, வெளியே போய் கயாமுயான்னு கத்துறது. இந்த அது பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு அழகு நடத்தை இல்லை. நடத்தைன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், உஸ்தாது பிடிச்சிட்டாங்க, நம்ம பணிவாக நடந்துக்கணும். அவங்க திட்டினா வாங்கிக்கணும், இனி கரெக்டாக இருக்குன்னு சொல்லணும். செய்கிறதையும் செஞ்சுட்டு திருப்பி அவங்கள்ட்ட எகிறக்கூடாது. இது நல்ல நடத்தை இல்லை. சரி, நம்ம தப்பு செஞ்சிட்டோம், ஏதோ செஞ்சுட்டோம், ஆசை பாசங்களுக்கு உட்பட்டு, சார் நம்ம சாரி சார் மன்னிச்சிடுங்க, இனி கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடணுமே ஒழிய திருப்பி அவங்கள்ட்ட எகிறக்கூடாது. இந்த நடத்தை ரொம்ப முக்கியமானது. பணிவு, அதான் எல்லாமே நல்ல நடத்தைனா எல்லாமே அதில் வந்துடும். இது யார்கிட்ட வராது? வராது. வலா ஃபிக்ஹுன் ஃபித்தீன், மார்க்கத்திலே அந்த மார்க்க அறிவும் வராது, ஒன்று சேராது. அப்போ ஒருத்தன்ட்ட நல்ல நடத்தையும் மார்க்க ஃபிக்ஹும் இல்லைண்டா நம்ம விளங்கிக்கணும் பாவா முனாஃபிக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த முனாஃபிக்ட்ட தான் இது ரெண்டும் ஒன்று சேராது. அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படிப்பட்ட முனாஃபிக்கா நம்ம இருப்பதை விட்டு. ஏதோ ஒன்றாவது இருக்கணும், அட்லீஸ்ட் ஒன்று ஹுஸ்னு சம்த் இருக்கணும். புரிஞ்சா? ரெண்டுமே ஒன்று சேராது, ரெண்டுமே வேணுன்றாங்க. அப்போ அதனால் நல்ல நடத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் நம்முடைய நற்குணத்தை காட்டுது. வலா ஃபிக்ஹுன் ஃபித்தீன். இத்தனை ஹதீஸ் முடிஞ்சிருக்கு. 219. அதுக்கு பரக்கத்தா இருக்கு.